तनागमतृष्णां मूढजहीः तनागमतृष्णां गुरुसद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोबातं यल्लभसे निज कर्मोबातं वित्तं देन विनोदयचेतं भज गोविन्दं भज गोविन्दம். நாம் பாரதத்தில் பிறந்தது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். கர்மபூமி. எத்தனை மகான்கள், தபசிகள், சித்தர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆதிசங்கரர் பகவத் பாதாள் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசிவித் திருஷ்ணாம் எல் லபசே நிஜ கர்மோபாத்தியம் வித்தம் தேன வினோதய சித்தம். பணத்து மேல இருக்க ஆசையை விடு அப்படிங்கிறார். பேராசையை விடுன்றார். திரவியம் சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லல, பேராசை. அந்த பேராசையை விட்டுட்டு பேராசையே இல்லாத ஒரு சத் விஷயத்துக்காக ஆசைப்படு அப்படிங்கிறார். இந்த அல்ப விஷயத்துக்கு எதுக்கு ஆசைப்படுற? இந்த அல்ப விஷயங்கள் உனக்கு திருப்தியை தராது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி இருக்காது. கூறத்தாழ்வான் மிகப்பிறந்த செல்வந்தர். செல்வத்தை துச்சம் அப்படின்னு மதிச்சு தூக்கி போட்டுட்டு மோட்சத்துக்காக ஸ்ரீரங்கம் வரார். வரம் வழியில இருட்டு. அவருடைய மனைவியை பயப்படுறா. ஏன் பயப்படுறேன்னு கேட்டா, சுவாமி எல்லாத்தையும் துறந்தோம், ஆனா தேவரீர் போஜனம் பண்ணும்போது இந்த தட்டு மாத்திரம் எடுத்துட்டேன் நான், ஒரு தங்க தட்டு உங்களுது அப்படின்னு. உடனே அதை புடுங்கி தூர தூக்கி எறிகிறார். வைராக்கியம். வைராக்கியம் வரணும்னா விவேகம், ஞானம் வேணும். ஞானத்தினால வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் நினைத்து நிற்கணும் அப்படின்னா ஞானம் இருந்துட்டே இருக்கணும். ஞானம் மனத்தை விட்டு அகண்டால் வைராக்கியம் போயிடும். வேதாந்த தேசிகர் பிக்ஷைக்கு போகும்போது தங்க காசை போட்டு அவரை சோதிக்க பார்த்தா அவருடைய ஆசை எப்படி இருக்குன்னு. வந்தவர், பிக்ஷை எடுத்துட்டு வந்தவர் நெல்லை எடுத்துட்டு தங்க காசை தூரம் எரிஞ்சார். மனுஷர்களான நமக்கு ஆசை குறையும் வயதான அப்புறம். அது இயலாமையை காண்பிக்கிறது. சின்ன வயசுல வர்றதில்லை. இயலாமை, சாப்பிட முடியாது, அதனால சாப்பாட்டில் ஆசை குறைஞ்சுதான் ஆகணும். மற்ற இன்பங்களை அனுபவிக்க முடியாது, 4 இடத்துக்கு போக முடியாது, வியாதியா இருக்கலாம். இயலாமையினால வைராகியம் வந்தா அது வைராகியம் அல்ல. நம்மால் முடியும் போதே சில விஷயங்களை தள்ளி வைக்கணும், ஆசையை குறைக்கணும் அப்படின்றது தான் ஆதிசங்கர் பகவத் பாதாள் இங்க சொல்றார். சிரமானது எது அப்படின்னா சத் விஷயத்தை கர்மா பண்ணி ஒரு பூர்வ ஜன்ம கர்மாக்கினாலையும் சில விஷயங்களை இப்போது அனுபவிக்கிறாய். இது நித்தியம் இல்லை. இந்த ஜென்மத்தில் நீ நல்ல கர்மா பண்ற பட்சத்தில் கூட அதுக்காக திரும்பி பிறக்கணும். அவர் என்ன சொல்றார்? பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மானால சில விஷயங்களை அனுபவிக்கிறாயே, அதை தொடர்ந்து அனுபவின்னு சொல்றாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா பின்னாடி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்ல போறார் அவர். எந்த பொருளை அடைவதற்காக உன்னுடைய லட்சியம், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறது கேட்கிறார் அவர். சத் அடையணும், அதான் உனக்கு திருப்தி பண்ணும். மற்ற எந்த விஷயமும் திருப்தி ஆகாது. சத் அப்படின்ற விஷயத்த ஆதிசங்கரர் பகவத் பாதாள் சொல்றார். அது எப்படிப்பட்ட சத் அப்படின்னா பரபிரம்மம். பரபிரம்மத்துக்கு 10 வித லட்சணங்கள் உண்டு. பரபிரம்மமான நாராயணனே அவர் சொல்றார். அவர் நித்தியராக இருப்பார். நித்தியர், அவர்தான் நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம். சுத்தராக இருப்பார், மாசில்லாத மனசு, தூய்மை. புத்தராகவும் இருப்பார். புத்தர்னா என்ன? இந்த மகாபுத்தரை சொல்ற அப்படின்னா இல்ல. புத்தர் அப்படின்னா ஞானம், ஞானத்தை கொண்டிருப்பவன், பூர்வ ஞானத்தை கொண்டிருப்பவன் பவன் நாராயணனே. முக்தராகவும் இருப்பார். முக்தர்னா முக்தி அடைகிற, முக்தி கொடுக்கக்கூடியவன், அவர் முக்தர்.
முக்தி அளிப்பவர் அவர். சத்தியராகவும் இருப்பார். அவர்தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம். அத்வீதரர், அத்வீதராயரும் இருப்பார். அத்வீதராயர் அப்படின்னா என்ன? அத்வீதராயர் அப்படின்னா நிகரற்றவர். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. சூக்ஷ்மமாக, சூக்ஷ்மமா நம்ம மனசுக்குள்ள இருக்கார், நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கார். ஆசைனால எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம். என்னைக்கானா பகவானே அவருக்கு ஒரு 5க்கு 5 ஒரு அலமாரியோ இல்ல ஒரு சின்ன ரூமோ குடுத்துருக்கோம். அவருக்கு நம்ம என்ன குடுத்துருக்கோம்? பொதுவாக இந்த மகான்கள் எல்லாருமே ஆண்பாலராக இருக்கிறதுனாலயோ என்னவோ, அவர் கூறுகின்ற அத்தனை சத்திய வார்த்தைகளும் ஆண்பாலர்களுக்கே அப்படின்னு ஒரு தவறாக ஒரு கருத்து. ஒரு உபன்யாசமோ, காலக்ஷேபமோ பார்த்தா பெண்பாலர் அதிகமாக வருகிறார். ஆனா சொல்லப்படுற கருத்துகள் எல்லாரும் ஆண்பாலரையே அவரை நினைத்துக் கொண்டு சொல்லும் அறிவுரையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த நாட்டு பெண்கள் அந்த மகான்கள் வந்து அத்தனை ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா அவ மேல. அந்த நம்பிக்கையை குலைக்கும் வண்ணம் ஸ்திரீகள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல அவ சொன்ன அத்தனை அர்த்தங்களும் இருபாலருக்கும் பொருந்தும். இப்படி பகவத்பாதாள் சொன்ன விஷயமான இந்த பேராசையை விட்டு சத் விஷயத்தை நாம தேடணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்.